வணக்கம் நண்பர்களே. கும்பராசி அன்பர்களுக்கு ஆவணி மாச கிரகணங்களை பொறுத்த வரைக்குமே எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். ஆடி போய் ஆவணி வந்தாவே அத்தனை மாற்றமா வருங்கிறது ஆன்றோரோட வாக்கு. அதன்படியே இது வரைக்குமே கும்பராசி அன்பர்கள் உங்க வாழ்க்கையில ஏற்பட்டிருந்த பிரச்சனைங்கிறது நீங்க போகுதுன்னு சொல்லலாம். இது வரைக்குமே வரவுங்கிறது வந்திருக்கும், இருந்தாலும் வரவுக்கு மேலே செலவுங்கிறது அடுத்தடுத்து வாசல்படியில் நிற்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்திருப்பீங்க. பகை கிரகங்களோட பார்வை உங்களுக்கு இருக்கிறதால மனசுல ஒரு குழப்பங்கிறது அதிகரிச்சிருக்கும். விரயங்கள் தான் உங்களுக்கு இந்த காலத்துல கூடுதலா இருந்திருக்குன்னு சொல்லலாம். ஆரோக்கிய தொல்லை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நீ எடுக்கக்கூடிய முயற்சியில வீணான பழி இன்னொரு பக்கம்னு நிறைய சிக்கல்கள் தான். எதையுமே திட்டமிட்டு செஞ்சு முடிஞ்சிருக்காது. உத்தியோக விஷயமா இருக்கட்டும், கொஞ்சம் நிறைய உங்களுக்கு பொறுமை சோதிக்கக்கூடிய அளவுக்கு தான் நிறைய பாதிப்பு. இனி உங்களுக்கு வருமானத்தை பத்தின பயங்கிறது இல்லாத அளவுக்கு ஒரு சிறப்பான மாற்றம் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். இந்த காலத்துல ஒரு சில விஷயங்களை நீங்க செஞ்சுட்டா மட்டுமே போதும், உங்களுக்கு இந்த ஆவணி மாசம் பொறுத்த வரைக்குமே சிறப்பா அமையும். எந்த மாதிரியான பலனை நீங்க பெற போறீங்க, என்ன மாதிரி விஷயங்களை நீங்க எச்சரிக்கையா செயல்படணும், இது எல்லாமே இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கும்பராசி அன்பர்களுடைய பொதுவான பண்புகளை நம்ம பார்த்துடலாம். காலச்சக்கரத்துல 11வது வீடு தான் கும்பராசி. பொதுவாகவே கும்பராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில நினைச்சது அடையக்கூடிய வாய்ப்புங்கிறது அமைஞ்சிருக்குது. சாதிக்கு பிறந்தவங்கன்னு சொல்லலாம். ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் இவங்க கோடீஸ்வரர் ஆகக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்குது. பசிக்கு சாப்பிட்றாங்களோ இல்லையோ இவங்க ருசி விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி இரவு நேரத்துல சாப்பிடலைன்னா தூக்கமே வராதுன்னு சொல்லலாம். வயிற்றுக்கு கொஞ்சமாவது இவங்க சாப்பிட்டாதான் இவங்களால ஒரு நிறைவான தூக்கத்தை ஏற்படுத்த முடியும். நினைச்சது அடையக்கூடியவங்கன்னு ஏன் சொல்றேன்னா, இவங்க பெரும்பாலும் இவங்களுடைய செயல்பாடா இருக்கட்டும், சிந்தனையா இருக்கட்டும், எல்லாமே ஒரு சரியான நுட்பத்தோட இருக்கும். என்ன ஒன்று, இவங்க ஆசைப்படுறது எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது. அந்த ஆசையை இவங்க தூக்கி எறிஞ்சு போகிறப்ப தான் அந்த ஆசை அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். அவங்க நினைக்கக்கூடிய விஷயம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இவங்க யாருக்காவது பணம் கொடுத்தாங்கன்னு வரும்னு நினச்சி கொடுத்தாங்கன்னா அது வராது. வராதுன்னு நினச்சிட்டு கொடுப்பாங்க, அந்த பணம் எல்லாம் திரும்பி வந்துடும். இவங்க வாழ்க்கையில் ஏற்ற இறக்குங்கிறது நிறைஞ்சதாக தான் இருக்கும். ஒரு 3 மாதம் தொழில் நல்லா நடந்தால் இன்னொரு 3 மாதம் ஒரு இறக்கமானதாக சூழ்நிலை தான் இருக்கும். இருந்தாலும் இவங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதாரங்கிறது எப்போதும் சிறப்பு தான். அன்பு, பண்பு, சாந்தம் இது எல்லாமே நிறைஞ்சிருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் யாருக்குமே தீங்கிழைக்க மாட்டீங்கன்னு சொல்லலாம். நியாய அநியாயத்தை பற்றி மற்றவங்களுக்கு பயம் இல்லாமல் எடுத்து சொல்லக்கூடியவங்க. சொல் தர மாட்டீங்கன்னு சொல்லலாம். என்ன ஒன்று கொஞ்சம் முரட்டு பிடிவாதம் மட்டும் உங்களுக்கு நிறையவே இருக்கும். உங்களுக்கு பிடிச்சவங்களா இருந்தால் நெருங்கி பழகக்கூடிய நீங்கள், பிடிக்காதவங்களா இருந்தால் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டீங்க. பெயர், புகழ், அந்தஸ்து இது எல்லாமே இருந்தாலுமே பிடிக்கலைன்னா நீங்கள் யாருமே கண்டுகொள்ள மாட்டீங்கன்னு சொல்லலாம். உண்மையை மட்டும் பேசக்கூடிய குணம் இருக்கும். உங்கள் பேச்சுக்கு எல்லாருக்கிட்டையும் மதிப்புன்னு சொல்லலாம். சமுதாயத்தில் ஒரு உன்னதமான நிலையை உங்களால் அடைய முடியும். தொழில் மூலமாக கூட உங்களுக்கு வருவாய்ங்கிறது உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக கிடைக்கும். என்ன ஒன்று, சேமிக்கக்கூடிய பழக்கம் உங்களுக்கு இருக்கிறதில்ல. பணத்தை வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோதான் சம்பாரிச்சாலும் நீங்கள் சேமிக்க முடியறதில்ல. ஆடம்பர செலவும் செய்ய மாட்டீங்க. ஆனால் குடும்ப தேவைக்கு உண்டான விஷயத்த நியாயமான செலவு செய்யவும் தயங்க மாட்டீங்க. தன்னோட நியாயமான செலவுக்கு குடும்ப செலவு இப்படின்னு வந்துட்டா எந்த சிரமம் பார்க்காம நீங்கள் உங்கள் குடும்பத்துக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைக்காக மற்றவங்களுக்காகவும் நீங்கள் செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கும். கும்பராசி அன்பர்கள் மட்டும் உங்களுக்கு நண்பராக இருந்துட்டா நீங்கள் தான் பாக்கியசாலின்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க மற்றவங்க வாழ்க்கையை சிறப்படை செய்வாங்க. திருமணத்துக்கு பின்னாடி உங்கள் வாழ்க்கை சிறப்புன்னு சொல்லலாம். இருந்தாலும் திருமண வாழ்க்கையில் இவங்களுக்கு தன்னோட துணை மேலே அதிகப்படியான பாசம் இருக்கும். ஆனால் சண்டை சச்சரவு மட்டும் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஏதாவது ஒரு வகையில் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. இருந்தாலும் மனமொத்த தம்பதிகளாக வாழக்கூடிய வாய்ப்புங்கிறது அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி மருத்துவம் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே இவங்க வாழ்க்கையில் சிறப்புன்னு சொல்லலாம். பெரும்பாலும் மருத்துவத்துறை சேர்ந்திருக்கக்கூடிய விஷயம் எல்லாமே கும்பராசி அன்பர்களுக்கு சிறப்பாக இருக்கும். பெரும்பாலும் தாய் மேலே அளவு கடந்த பாசம் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி தாய் தந்தையை பார்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் அமையலாம். கணவன் மனைவியை பொறுத்த வரைக்குமே உங்கள் குடும்ப வாழ்க்கை சிறப்பு. மனம் விட்டு நீங்கள் செல்லக்கூடிய பக்குவம் இருந்துட்டா குடும்ப வாழ்க்கை எப்போதும் சிறப்பு தான். உங்கள் வாழ்க்கையில் பெண் தெய்வ வழிபாடு தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்வு மேம்படுன்னு சொல்லலாம். குழந்தைகளை பொறுத்த வரைக்குமே உங்கள் வாழ்க்கையில் குழந்தைகளால் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். தூங்க போனால் கூட தொழிலை பற்றி சிந்திக்கக்கூடியவங்க தான் கும்பராசி அன்பர்கள். இதனாலேயே பெரிய முதலீடு எல்லாமே செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கும். கூட மாதிரியான அமைப்பில் கும்பராசி இருக்கிறதால கூடத்தில் என்ன இருக்குங்கிறது தெரியாது. அந்த மாதிரி தான் உங்கள் மனசில் இருக்குங்கிறது என்ன இருக்குங்கிறது மற்றவங்களால தெரியாது. ஒரு 10 நிமிஷம் பேசினா மட்டும்தான் உங்கள் மனசில் என்ன இருக்குங்கிறது அது ஓரளவுக்கு தான் தெரியும். பல திறமை இருக்கும், ஆனால் சரியான முறையில் உங்களுக்கு அதை வெளிப்படுத்த தெரியறதில்ல. சரியான தூண்டுதல் இருந்துட்டா உங்கள் வாழ்வில் திறமை எல்லாமே அட்டகாசமாக வெளிப்படுன்னு சொல்லலாம். உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நீண்ட ஆயுள் உண்டு. அதே மாதிரி கல்வி பெறக்கூடிய வாய்ப்பு, வாழ்க்கையில் ஒரு மேலான நிலை இது எல்லாம் உங்களுக்கு கிடைக்கலான்னு சொல்லலாம். நீங்கள் குறிப்பாக ஆயங்குடி முருகன் வழிபாடு செஞ்சுட்டு வருது உங்கள் வாழ்வில் அடுத்தடுத்து ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துன்னு சொல்லலாம். தொடர்ந்து கும்பகேஸ்வரர் கோவிலில் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது நீங்கள் போயிட்டு வாங்க. இதனால உங்கள் வாழ்வில் ஒரு அடுத்தடுத்து நல்ல மாற்றம்.
கும்பராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே உங்கள் வாழ்வு எப்போதும் சிறப்பு தான். நீங்கள் கடன் கொடுக்கக்கூடிய விஷயம், ஜாமீனாக கையெழுத்து போடக்கூடிய விஷயம், மற்றவங்களுக்காக நீங்கள் பொறுப்பேற்கக்கூடிய விஷயம், இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையை தவிர்த்துட்டா உங்கள் வாழ்வு சிறப்பு. குறிப்பாக இந்த ஆவணி மாத காலகட்டங்களில் நீங்கள் பிரதோஷ வழிபாடு கண்டிப்பாக செஞ்சுட்டு வர பாருங்க. சிவபெருமானையும் நந்தீஸ்வரரையும் சேர்த்தை வழிபாடு செய்கிறது ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். தொடர்ந்து உங்களுக்கு ஜென்மசனி நடைபெற்றிருக்கக்கூடிய காலகட்டங்களில் படிப்பனை நிறைய உங்களுக்கு இந்த காலத்தில் இருக்கும். இதனாலேயே பக்குவம் அடைஞ்சிருங்க. ஒவ்வொரு செயலும் உங்களுக்கு இதனால் ஒரு தெளிவு பிறக்கிறதோடு மட்டும் இல்லாமல் இந்த அனுபவத்தாலேயே நிறைய வாய்ப்புகள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும். சனி பகவானே ராசிநாதன் அமைச்சிருக்கிறதால அதிக சிரமம் உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து ஏற்படாது. இந்த காலத்தில் மாற்றுத்திறனாலே இருக்கக்கூடியவங்களுக்கு உதவி செய்யுங்க. முதியோர்களுக்கு தானமாக கொடுங்க. ஏழை எளியவங்களுக்கு உங்களால் முடிஞ்சது செஞ்சுட்டு வாங்க. இதனால் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்குமே கிரகநிலை உங்களுக்கு இந்த காலத்தில் சாதகமாக தான் இருக்குது. தொடர்ந்து சர்ப்ப கிரகங்களோட ஆதிக்கம் மேலோங்கி இருக்கிறதால ஏற்றமும் இறக்கமும் கலந்து தான் இருக்கும். எவ்வளவுதான் வரவு வந்தாலும் அதை தொடர்ந்து செலவும் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். இந்த காலத்தில் நீங்கள் கொஞ்சம் செலவை கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்க. எந்த ஒரு செலவாக இருந்தாலும் சுப செலவை மாற்றிக்க பாருங்க. ஆரோக்கியத்தில் அடிக்கடி பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நீங்கள் அடிக்கடி மருத்துவ செலவு இந்த காலத்தில் ஏற்படும். இதனால மனசில் ஒரு இனம் புரியாத கவலை ஏற்படலாம். கும்பராசியில் சந்திரிக்கக்கூடிய சனி பகவான் இந்த மாதம் முழுவதுமே வக்கர இயக்கத்தில் இருக்கிறாங்க. சிம்மத்தில் சந்திரிக்கக்கூடிய சூரியன் அவரை பார்க்கறதால இது பகைகிறவங்களோட பார்வையாக அமைஞ்சிருக்குது. இதனால மனக்குழப்பம் தன்னால் அதிகரிக்கும். கொஞ்சம் வெறியங்களும் கூடுதலாக தான் இருக்கும். ஆரோக்கியத்தில் ஒரு பக்கம், மற்றவங்களோட நலன் கருதி நீங்கள் ஒரு முயற்சி செஞ்சீங்கன்னா அதில் வீணான பழி இன்னொரு பக்கம்னு உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்த சிக்கல்கள் தான். எதையுமே ஒரு திட்டமிட்டு செய்ய முடியாத நிலை. வேலையில் கூட மேலதிகாரிகள் உங்களுக்கு கூடுதலான பொறுப்பு கொடுப்பாங்க. இதனால கொஞ்சம் தொழிலை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சுமை அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். வருங்காலத்தில் பற்றின பயம் தன்னால் இருக்கும். இந்த மாதிரி காலத்தில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்கிறது நல்லது. குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, இது எல்லாமே செஞ்சுட்டு வாங்க. சனி பகவானையும் சூரிய பகவானையும் வழிபாடு செய்கிறது ஒரு நல்ல மாற்றத்தை, நல்ல காலத்தை இந்த காலத்தில் கொண்டு வந்து தரும். ஆவணி 10-15ஆம் தேதிக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். மனசில் துணிவும் தன்னம்பிக்கை இருந்துட்டா நீங்கள் செய்யக்கூடிய எல்லா செயல்பாடுமே உங்களுக்கு சிறப்பாகவே அமையும். அதே மாதிரி வியாபாரத்தில் கொஞ்சம் கடுமையான போட்டு இருக்கலாம். எதையுமே துணிந்து செய்ய முடியாத நிலைமையில் இருந்திருப்பீங்க. அதே மாதிரி நிறைய கெடுபடி, மனக்கலக்கம், இது எல்லாமே இருக்கும். கூட வேலை செய்கிற பணியாட்கள் கூட நீங்கள் எதையுமே இந்த காலத்தில் கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளாமல் இருக்க பாருங்க. தொடர்ந்து வரக்கூடிய நேரங்கிறது உங்களுக்கு அற்புதமாக அமைஞ்சிருக்கிறதால இந்த 2 வார காலம் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் சிரமங்களை ஏற்படுத்தலாம். அடுத்து வரக்கூடிய நாட்களில் குறிப்பாக தொழிலில் முன்னேற்றம், கேட்ட இடத்துல உதவி, இது எல்லாமே கிடைக்கும். சகோதர ரீதியாக கூட ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. இழப்புகளை ஈடு செய்ய புதிய வழி கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். எதிர்பார்க்கக்கூடிய நல்ல திருப்பம் ஏற்படும். பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம், சமூகத்தில் ஒரு மிக அந்தஸ்து எல்லாமே பெற போறீங்க. அதே மாதிரி தொடர்ந்து புதன் பகவான் சப்தமஸ்தானத்தில் வரப்ப நல்ல காரியங்கள் பலவும் நடக்க இருக்குது. வசதி வாய்ப்பு பெருக்கும், வாகன யோகம் உண்டாகும். மாமா மச்சம் வழியில் கூட மனக்கசு பிறந்திருக்கலாம், அது எல்லாமே மாறும். வெளிநாட்டில இருந்து கூட தாய்நாட்டுக்கு வர முடியாமல் இருக்கக்கூடியவங்க, தாய்நாட்டிலிருந்து வெளிநாடு போக முடியாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த காலத்தில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி நிறைவேறும். குடும்பத்தில் கூட வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபருக்கு கிடைக்கலாம். அதன் மூலமாக கூட உபரி வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்தில் அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி பொதுவாக பார்க்குறப்ப உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து திருப்திகரமான செயல்பாடு இருக்கும். வியாபார ரீதியாக, தொழில் ரீதியாக ஒரு தொகை செலவழிக்கிற மாதிரி இருந்தாலும் அதுக்கு பின்னாடியே தொகைங்கிறது உங்களுக்கு அடுத்தடுத்து கைகளில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க பணிச்சுமை, இதனால மனச்சுமை அதிகமாக இருந்தாலுமே ஒரு நம்பிக்கை இருக்கிறதால எல்லா வகையிலும் சிறப்பாக செயல்பட முடியும். மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க, அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க, விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்க கூட இந்த காலத்தில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முடிவு எடுக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். பெண்களாக இருக்கக்கூடியவங்க நினைச்சதை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அப்பப்போ ஆரோக்கியத்தில் மட்டும் ஏற்படலாம். அதனால தேக ஆரோக்கியத்தில் இந்த காலத்தில் நீங்கள் சிறப்பு கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. நட்சத்திர ரீதியாக அவிட்ட 3-4 பாதங்களை உடையவங்களுக்கு சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்படுறதால எதையுமே சாதிக்கக்கூடிய திறமை பிறக்கக்கூடிய இந்த ஆவணி மாதம் திட்டமிட்டு செயல்படக்கூடிய மாதம். சூரிய பகவானால் உங்கள் வேலையில் ஒரு வேகம் இருக்கும். எதுலையுமே நிதானமாக செயல்பட்டீங்கன்னா எந்த பாதிப்புமே இல்லை. உத்தியோகத்தில் கூட எதிர்பார்க்கக்கூடிய இடமாற்றம், குடும்பத்தில் ஒரு இடைவெளி இருந்திருக்கலாம், அது எல்லாமே இனி மாறப்போகுது. தேவையில்லாத பிரச்சனைங்கிறது சில நேரத்தில் உருவாகுங்கிறதால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். குரு பகவான் பார்வை உங்களை பயமுறுத்திட்டு இருந்த நோயை எல்லாமே அடுத்து வரக்கூடிய காலத்தில் விளக்க போகுது. நீங்கள் செஞ்சுட்டு வர தொழிலில் ஏற்பட்ட இந்த தடை நீங்கும். வேலை முறையான முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு தகுதியான வேலை கிடைக்கும். புதிய ஒப்பந்தம் எல்லாமே கையெழுத்தாகக்கூடிய வாய்ப்பு தொடர்ந்து ஏற்பட போகுது. புதன் பகவானால் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு பழிக்கக்கூடிய வாய்ப்பு. இடம், வீடு வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே சிறப்பாக அமைஞ்சிருக்குது. இந்த காலத்தில் நீங்கள் மாரியம்மன் வழிபாட்டு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா பல வகையில் நன்மை. சதய நட்சத்திரக்காரங்களுக்கு நிதானமாக செயல்பட்டீங்கன்னா நினைச்சதை சாதிக்கக்கூடிய நேரம்.
இந்த ஆவணி மாதம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக தான் இருந்தாகணும். ராகு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதால குடும்பத்தில் ஏதாவது ஒரு வகையில் குழப்பம் ஏற்படுத்திக்கிட்டே தான் இருப்பார். இந்த காலத்தில் நீங்கள் உங்கள் வார்த்தையை கட்டுப்படுத்திட்டீங்கன்னாவே எந்த பிரச்சனையுமே இல்லை. பேச்சில் நிதானம் மட்டும்தான் முக்கியம். கேது அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்து வரதால தொடர்ந்து உங்களுக்கு நிறைய சிக்கல்கள் இருக்கலாம். குருவோட பார்வை அடுத்தடுத்து ஏற்படுறதால நிறைய மாற்றம் ஏற்படும். அதனால மனசை தளர விடாதீங்க. உங்கள் திறமை வெளிப்பட போகுது. இந்த நிலையில் சூரியனால் தொடர்ந்து உங்களுக்கு மனசில் ஒரு டென்ஷன், மனசில் ஒரு குழப்பம் இருக்கலாம். எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் நிறுத்தி நிதானமாக யோசித்து செஞ்சுட்டு வாங்க. நல்ல மாற்றம் ஏற்படும். அதே மாதிரி வேலையில் கொஞ்சம் தொடர்ந்து முழு கவனம் செலுத்துறது நல்லது. நினச்சபடியே நினச்ச வேலையை நினச்ச மாதிரி சாதிச்சுக்க முடியும். தொடர்ந்து நீங்கள் துர்க்கையை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்வு வளமாக மாறும். பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களை உடையவங்களுக்கு இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதம்தான். இருந்தாலும் நிதானம் வேணும். உங்கள் நட்சத்திரனாதனால நட்புக்கிடையே சண்டை சச்சரவு, தாய் வழி உறவுகளால் சண்டை சங்கடங்கிறது உருவாகலாம். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். குருவோட பார்வை அஷ்டம ஜீவன விரயஸ்தானத்தில் இருக்கிறதால செல்வாக்குங்கிறது வெளிப்படும். உடலில் ஏற்பட்ட இந்த சங்கடம் விலகும். எதிரிகளால் ஏற்பட்ட இந்த சதியிலிருந்து நீங்கள் வெளியேற போகிறீங்க. உத்தியோகமான விஷயத்தில் ஏற்பட்ட இந்த நெருக்கடி கூட குறையும். தொழில் வியாபாரம் லாபம் அடையக்கூடிய வாய்ப்பு. பெண்களாக இருக்கக்கூடியவங்க உடல்நிலையிலும் சரி மனநிலையிலும் சரி ஒரு நல்ல முன்னேற்றம். வாழ்க்கை துணைக்கு இருந்த பாதிப்பு எல்லாமே விலக போகுது. புதுசாக சொத்து வாகனம் இது எல்லாமே நிறைவேறும். சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து உயர போகுதுன்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு விரும்பாத இடத்துக்கு இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்தில் இருக்குது. கொஞ்சம் நீங்கள் இப்போ வேலை செய்கிற இடங்களும் சரி குடும்பத்தையும் சரி கொஞ்சம் அனுசரித்து போகிறது அவசியம். நவகிரக வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா எந்த பாதிப்பும் உங்களுக்கு அவ்வளோவா ஏற்படாது. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் முழுவதுமே எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.